Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. உன்னோட சாபமே 7 ஜென்மத்துக்கும் இந்த ஊரை வாட்டி எடுக்குதுன்னா உங்களால இன்னொரு கன்னி பொண்ணு சாபம் கொடுத்தா இந்த ஜெமினோட கதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இனிமேலாவது இது போல இன்னொரு பாவத்தை செய்ய கூடாதுன்னு நினைங்க. உயிர் ஏதாவது செஞ்சீங்க உங்களை காப்பாத்த அந்த கடவுளால கூட முடியாது. பாவத்தை அவங்க இன்னொரு முறையும் செய்வாங்களா? ஊர் பிரசிடென்ட் அவங்க எல்லாரையும் எச்சரிக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை செஞ்சீங்க, ஜமீன் குடும்பம்னு கூட பார்க்க மாட்டேன். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன், ஜாக்கிரதை. தாய் இல்லாத பொண்ணு கண்ணு என் பிள்ளைங்களை கண்ணுக்கு கண்ணா வளர்த்தையா. இது வரைக்கும் அவங்க மனசு நோகிற மாதிரி ஒரு சுடு சொல் சொன்னது கிடையாது. உங்களால என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டேன் ஐயா. சௌமியா, சௌமியா, அபிராமி, சௌமியா எங்கம்மா? இங்க தானே பாருடா. சௌமியா, 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 சௌமியா. நான் பொண்ணா பிறந்தது பாவமா இல்ல இந்த ஊர்ல பிறந்தது பாவமா? ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு அவன் சாவுக்கு காரணமாயிட்டேன். இப்போ எவ்வளவு கேவலமாயிடுச்சு என் வாழ்க்கை. அக்கா, சௌமியா இப்பதான் இந்த பக்கம் அழுதுட்டே போனா. நான் பார்த்தேன். இந்த பக்கம் தான் போனா. என் அப்பா இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன். இனிமே அவர் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பாரு? நான் எந்த முகத்தோட அவங்கள பாப்பேன்? அக்கான்னு ஒருத்தர் இருக்கும் போதே இந்த ஊர் என்னென்ன பேசும். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கணுமா? சௌமியா, சௌமியா, ஏமா என்னமா ஆச்சு? என்ன இது எதுவும் சொல்ல போயிட்டே இருக்கு. எழுதிட்டு போகுது. சௌமியா, சௌமியா, அம்மா சௌமியா. சரி சரி வாங்க நம்ம போவோம். வாங்க போலாம். பாவம் என்ன சௌமியா, சௌமியா, சௌமியா. சௌமியா. அக்கா, நீ எனக்கு அக்கா மட்டும் இல்ல, அம்மா இல்லாத குறைய போக்குனவ. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை பிரிஞ்சு போறதுதான் துக்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிருக்கா? சரி சரி வாங்க நம்ம போவோம். முருகேசா, என் சின்ன பொண்ணு இந்த பக்கம் எங்கேயாவது போனாளா? இப்பதான் அழுதுட்டே உங்க வீட்டு பக்கமா போச்சு. எங்க வீட்டு பக்கம் போனாளா? ஆமா. அப்ப வாங்க. என்னாச்சுன்னு தெரியல. என்ன தெரியல. சௌமியா பிரச்சனை? தேடிட்டு வாங்க நம்ம போவோம்.
சௌமியா 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 நீ உள்ள போய் தேடு, நான் மாடியில போய் தேடுறேன். சௌமியா வா சௌமியா. சௌமியா எங்க இருக்க? சௌமியா ஐயோ சௌமியா சௌமியா ஐயோ சௌமியா என்ன காரியம் நீ பண்ற? அப்பா 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 சௌமியா சீக்கிரம் வாங்கப்பா. சௌமியா என்னம்மா என்னாச்சு? சௌமியா சௌமியா மணி இறங்குமா. என்ன காரியம் பண்ற நீ? இல்லப்பா சௌமியா இறங்குமா, சொன்னா கேளுமா, இறங்குமா. என்னாலதான் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் எல்லாம். சௌமியா சௌமியா மணி இறங்குமா. சௌமியா அந்தமா நடந்தது என்னன்னு தெரியாம உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். இறங்குமா. சௌமியா சொன்னா கேளுமா. சௌமியா சௌமியா கதவை தரமா. சௌமியா சௌமியா இறங்கு. அம்மா என்ன மன்னிச்சிருமா. சௌமியா இறங்குமா, சொன்னா கேளுமா. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாதுடா. மணி சௌமியா வேணாமா, இறங்குமா. அம்மா சௌமியா கதவை தரமா, கதவை தரமா. மணி சொன்னா கேளுமா. அப்பா சொல்றல கதவை தரமா. சௌமியா கதவை தரமா. சௌமியா கதவை தரமா. சௌமியா வேற எந்த தப்பு இல்லப்பா. சௌமியா கதவை தரமா. சௌமியா கதவை தர. மணி அம்மா இறங்குமா. சௌமியா சௌமியா இறங்குமா. சௌமியா ஏய் உடறா கதவை. ஏய் எங்க உடறா கதவை. சௌமியா 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 அம்மா இந்த பக்கம் போய் பாருமா. சௌமியா சௌமியா கதவை தர. சௌமியா சொன்னா கேளு, கதவை தர. சௌமியா இறங்கி சௌமியா கதவை தரமா. சௌமியா சௌமியா என்ன காரியம் பண்றமா. அம்மா சௌமியா ஏய் எங்க ஓடுறா. என்ன விடுங்க. இறங்குமா. வாமா வெளியே வாமா. சௌமியா உனக்கு என்ன ஆச்சு? சௌமியா உட்காருமா உட்காரு. ஏய் ரங்கா போய் தண்ணி கொண்டுடா. சௌமியா என்ன காரியம் பண்ணமா. தண்ணி குடிமா, தண்ணி குடி குடிமா. இல்ல கொஞ்சம் குடிமா. என்னடி தப்பு பண்ண? எங்க தலையில மண்ணால போட பாத்தீங்க. ஏண்டி ஏன் இப்படி செஞ்ச? நாங்க மட்டும் வரலனா அம்மா அந்த பாவிக பண்ண பாவத்துக்கு நீ ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? போறதே கிருஷ்ணா வந்து கேட்டா எனக்கு எங்க போச்சு புத்தி? ஒரு நொடி பேதரிச்சு சமாதானம் சொன்னது இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்ப எல்லாத்துக்கும் இல்லப்பா அப்படிலாம் இல்லப்பா. நீ எப்படி காரணமாக முடியும்? நம்பூத்திரிய வச்சு உன்னை வசியம் பண்ணி வர வச்சது அவங்க தானே? அது உனக்கும் அப்பாவுக்கும் தெரியும்க்கா. இந்த ஊர்க்காரங்க நம்புவாங்களா? ஏற்கனவே ஓடுகாலி அக்கா இருக்கும் போதே கல்யாணத்துக்கு அலையிறவன் இந்த ஊருக்குள்ள எனக்கு கெட்ட பேரு. சௌமியா இனி என்னென்ன சொல்வாங்களோ? நான் உயிரோட இருந்த என்ன பிரயோஜனம்? எனக்கு மட்டுமா? நம்ம ஊரு கன்னி பொண்ணுங்களுக்கு இதான தலையெழுத்து. அதுக்காக உயிரிய விட்டுருவியா? ஒரு நிமிஷம் எங்களை பத்தி நினைச்சு பாத்தியா?
எனக்கு மட்டும் உங்களை தவிக்க விட்டு போகணும்னு ஆசையாக்கா. முடியலக்கா. வெளியே சிரிச்சிட்டு உள்ள அடர்ந்து நரகம்க்கா. அதை விட செத்துலாம். நீ எதுக்குமா சாகணும்? இந்த ஊர்ல பொண்ணுங்களா பிறந்தா இதுதான் தலை எழுத்துன்னு தெரிஞ்சோம். ஆண்டவன் எனக்கு 2 பொண்ணுங்களை கொடுத்திருக்காரு. அது நான் செஞ்ச பாவம்மா, நான் செஞ்ச பாவம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம ஒரு கையால் ஆகாத அப்பதாயிட்டேனம்மா. ஐயோ கடவுளே, கடவுளே, உனக்கு கருணையே இல்லையா? ஐயோ என் பிள்ளைகளை எப்பா இப்படி சோதிக்கிற? கல்யாணம் பண்ணி வாழ வேண்டிய வயசுல இவங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி கருகிறத பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கேன்? ஐயோ கடவுளே, கடவுளே, ஒரு அப்பலா என்னால எதுவும் செய்ய முடியலையப்பா. இந்த ஊருக்கு தலைவனா இருந்து நான் என்னத்த கண்ணு? இந்த ஊருக்காக உழைச்சதுக்கு எந்த பலனும் இல்லையே. மடி, சாக வேண்டியது நீ இல்லம்மா, நான் தான் சாகணும். நீங்களே இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறா எப்படிப்பா? நாம நிதானமா இருந்தா தானே தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ல முடியும். முடியலையம்மா, முடியலையே. அப்பா, போதும்மா, போதும். இவ்வளவு நாளும் விடியும் விடியும் இந்த ஊரை கட்டிட்டு அழுததெல்லாம் போதும்மா, போதும். மடி, நானும் ஒரு சராசரி அப்பந்தாம்மா. எனக்கு என் பொண்ணுங்க வாழ்க்கைதாம்மா முக்கியம். இனிமே எனக்கு எதை பத்தி கவலை இல்லம்மா. இந்த ஊரும் வேண்டாம், கோயிலும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்மா. போயிடலாம், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். கங்கம்மாவோட பார்வையே படாத இடத்துக்கு போயிடலாம்மா. நான் சாகிறதுக்குள்ள உங்க 2 பேருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்மா. வேண்டாம்மா, நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிடலாம்மா. என்னப்பா பேசுறீங்க? ஊரை விட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? எங்க போனாலும் கங்காவோட சாபத்துல இருந்து நாங்க தான் தப்பிச்சிட முடியுமா? அது முடியாதுங்கிறப்போ எங்க போய் என்ன பிரயோஜனம்? இந்த ஊர்ல நாங்க மட்டும்தான் பொண்ணுங்களா? மத்த பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? எல்லாருமே நல்லா இருக்கணும்னா நாம இங்கதான் இருந்தாகணும். எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. இத்தனை காலமா இந்த ஊர்ல இருந்து என்னத்தமா சாதிச்சோம்? உன் தங்கச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை தவிர எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியலம்மா. நீங்களே இந்த முடிவுக்கு வந்துட்டா நம்மளை விட ஒரு சுயநலவாதி வேற யாரும் இருக்க முடியாது. கங்காவோட சாபத்துக்கு பிராயச்சித்தம் தேட இந்த ஊர் என்னதான் நம்பிக்கிட்டு இருக்கு? இந்த ஊர்ல பிறந்தது எங்க தலையெழுத்துப்பா. இங்க உள்ள பொண்ணுங்களுக்கு என்னமோ அதுவே எங்களுக்கு இருந்துட்டு போட்டோம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கங்கா ஆத்துல தூக்கி போட்டதா சொன்ன சிலைங்கெல்லாம் அதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு யாருக்குமா தெரியும்? நீ சின்ன பொன்றா, அந்த சிலைங்கெல்லாம் போய் இப்ப எங்கன்னுமா தேடுத? அப்பா, அனுதினமும் அம்பாளை துதிக்கிற உங்களுக்கா இப்படி ஒரு சந்தேகம் வரணும்? எல்லாம் அம்பாள் பாத்துக்குவா. மடி, இப்பவே நீ எத்தனை சோதனைகளை சந்திக்க வேண்டி இருக்குமா? ஜமீனு, நம்பூதிரின்னு இவங்களெல்லாம் எதிர்த்து போராட வேண்டி இருக்கம்மா. எங்க உங்க 2 பேரையும் இழந்துருவணும்னு எனக்கு பயமா இருக்குமா? அப்பா, யார் வேணாலும் எதிர்க்கட்டும், எத்தனை சோதனைகள் வேணாலும் வரட்டும், அந்த லலிதாம்பிகா அருளால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைய நான் செய்து முடிப்பேன்பா. இந்த ஊரோட சாபம் தீரும். சௌமியா, அப்பாவும் நானும் இருக்கும்போது எதுக்கு மனசு தளர்ந்து போற? விடுவு காலம் பொறுக்கும்.
சௌமியா, இனிமே இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ணுமா? சத்தியம் பண்ணு சௌமியா. சத்தியம் பண்ணுமா? அழகம்மா, அழகு. சௌமியாவை ஒரு விபத்துல இருந்து காப்பாத்திருந்தாலும் இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கிறத கங்கம்மா விரும்பல. யாரோ செஞ்ச பாவத்துக்கு 3 தலைமுறை தாண்டியும் அப்பாவிங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? இதுக்கு கங்கம்மா எனக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லியே ஆகணும். ஏற்கனவே ஒருத்தனை காவு கொடுத்தது பத்தாதா? இப்ப இவனையும் சாகடிக்கணுமா? நான் ஊர் பிரசிடென்ட். இனிமே இந்த ஊர்ல எவன் ஒருத்தனாவது என்ன மதிப்பானா? சத்தியம் தவறாத ஜெகன்மாதாவோட பக்தங்கிறது உண்மையா இருந்தா என் நாக்குல சாரதா குடியிருக்காங்கிறது என் குருவோட வாக்குன்னா நான் சொல்றது பலிக்கட்டும். அப்படியே நில்லுங்க. அம்மா ஜெகன்மாதா, இந்த க்ஷணம் எங்களுக்கு உங்க ஆசிகள் தேவை. உங்க அனுகிரகத்தால இந்த கருட பந்தனத்தை உடைக்க போறேன். அம்மா அபிராமி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இந்த லோகத்துல தாவரம் ஜங்கமம்னு 2 விதமான உயிர் பிரிவு இருந்தாலும் ஆத்மா ஒண்ணுதான். அந்த ஆத்மாவை ஊடுருவி கட்டுப்படுத்துறது தான் மாந்திரீகம். ஜீவன்களுக்கு எல்லா சக்திகளும் சூரியன் கிட்ட இருந்து தான் வருது. அவரை வணங்குறது மூலமா எல்லா மந்திர சித்தியையும் அடைய முடியும். சிலருக்கு அதை அடைய வருஷக்கணக்காகும், சிலருக்கு சில வினாடிகள் போதும். அது அவரவர் பூர்வ புண்ணிய பாக்கியம். அபிராமி, அந்த பாக்கியம் உனக்கு இருக்கு. நான் உனக்கு சொல்ல போறது மகா ரகசிய மந்திரம். அந்த ராமபிரானுக்கு அகஸ்தியர் சொல்லிக் கொடுத்தது. உன் மனசை ஒருநிலைப்படுத்தி சூரியன் மேல கவனத்தை வை.
ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். உங்க பேரனோட கதையை பாருங்க.